வாங்க, வணக்கம். இன்றைக்கி நான் என் கையால் போட்ட பரோட்டா தான் சாப்பிட போகிறேங்க. இன்றைக்கி நான் மனசார ஒரு விஷயத்த கொண்டாங்க சொல்கிறேங்க. பரோட்டா போடுற மாஸ்டர் எல்லாத்துக்கும் என்னை மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் பரோட்டா போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. ரொம்ப ரொம்ப வீடியோ போட்டிருக்கிறேன். வணக்கம் மக்களே. வாங்க, இன்றைக்கி நான் பரோட்டா தான் போட போகிறேன். எத்தனாவது நாள் பரோட்டா போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பாப்பம்பட்டி கடையில் வச்சு 4 நாள் பரோட்டா போட்டிருக்குறேங்க. இங்கே 5வது நாளாக தான் பரோட்டா போட்டிருக்குறேன். பரோட்டா போடும்போது 1, 2 கிழிஞ்சு வந்துச்சுங்க பரோட்டா. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. போக போக நான் கரெக்டாக போட்டுருவேன்னு நம்புகிறேன். போட்டு பழகிடுவேன். பாருங்கள், நல்லா பரோட்டா மாவு எடுத்து நல்லா மொட்டமாக தேய்ச்சி பாருங்கள். 1, 2 கிழிஞ்சு தான் வருது. 5வது நாள் பரோட்டா அப்படிங்கிறனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி 2 கிலோ மாவை கிழிச்சி எடுத்து வீசி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பரோட்டா நம்ம வீசி வச்ச பரோட்டாவெல்லாம் தேய்ச்சி போடலான்னு ஆரம்பித்தேங்க. நான் ஒரு பக்கம் அமுத்த, அது ஒரு பக்கம் போக பரோட்டாவே அகலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிங்க, கையில் தட்டி போட்டலான்னு கையில் தட்டியே பரோட்டாவை ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக பரோட்டாவெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து தோசைக்கல்லில் போடலான்னு போட ஆரம்பிச்சிட்டேங்க. போடும்போது நடுவில் மட்டும் ஓட்டையோடு ஒரு பரோட்டா வந்துருச்சு. என்னடா நம்ம போடுற பரோட்டா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, போக போக சரியாக போயிடும், நம்மளையே நம்ம மனசை தேற்றிட்டு பரோட்டா போட்டு எடுத்துட்டேங்க. போட்டிருக்குறேங்க. போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற பரோட்டா பூரா இன்றைக்கி நம்ம 20 பரோட்டா தான் போட்டோம். போட்டு கல்லில் போட்டாச்சு. 20 பரோட்டாவையுமே போட்டு நல்லா ஆயில் விட்டு வேக வைக்கலான்னு சொல்லி ஆயில் விட்டுருக்குறேங்க. ஆயில் விட்டு இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் திரும்ப பின்னாடி சைடில் திருப்பி போடலாங்க பரோட்டாவை. பாருங்கள், பரோட்டா வெந்துட்டுருக்குது. சரி, பரோட்டா பூரா திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அப்படியே பரோட்டாவெல்லாம் வேக வச்சாச்சு. வேக வச்சு எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாகிடுச்சு, எடுத்துடலாங்க. இப்போது பரோட்டாவெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ பரோட்டாவெல்லாம் நம்ம எடுத்து எல்லாம் அடைச்சி கொடுத்தா பஞ்சு மாதிரி அடைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரோட்டா போடுறதுலையே ஒரு முக்கியமான வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டால், பெரிய டாஸ்க்குன்னு சொல்ல போனால், பரோட்டா சுட இருக்கிற பரோட்டாவை கையில் அடித்தா ஐயோ அம்மா பரோட்டாவே வாழ்நாளில் பரோட்டாவே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருங்க. பாருங்கள், நல்லா நம்ம கையால் பஞ்சு மாதிரி அடிக்கலான்னு ட்ரை பண்ணுங்க. கையை பார்த்தா பரோட்டா சூடா கை சூடா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கை நல்லா வெந்து போச்சுங்க. பரோட்டாவோடு சேர்ந்து கையும் சேர்ந்து வெந்து போச்சுங்க இன்றைக்கி நம்ம போட்ட பரோட்டாவில். அதுக்கப்புறம் சரி, நம்ம பரோட்டா போட்டது நம்ம தான் முதல்ல சாப்பிட்டு பார்க்கணுன்னு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு 2 பரோட்டாவை எடுத்து நல்லா சின்னதாக இலையில பிச்சு போட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நம்ம சாப்பிட்லேன்னா நல்லா இருக்குமாங்க? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலனே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிட்டு பார்க்குறதெல்லாம் கிடைக்கும். நல்லா குழம்பு நிறைய ஊற்றி நல்லா கொலன்னு பிரட்டி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆவி பறக்க சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி பரோட்டா. நான் போட்ட பரோட்டா சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி தாங்க பரோட்டா சாப்பிட்றதுக்கு உண்டான திருப்தியே கிடச்சிதுங்க. போட்டானவங்களெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டு